கை கை விடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஐயா. எப்படின்னு கேளுங்களேன். அங்கே இந்த உளுந்தன்ற ஒரு இதில் அந்த மையத்தில் 450 ஏக்கரா வச்சுருக்கிறாரு. அந்த 450 ஏக்கரா அவர் உள்ளமா விடக்கூடாதுங்களா? விடலாம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இதெல்லாம் வந்து எங்கள் பொருளை இது வாழ்வாதாரத்துலேயும் இதுலேயும் ஏன் கையை வைக்கணும்? வாழ்வாதாரத்தில் ஏன் கையை வைக்கணும்? ஏரியும் நிரப்பிடணும், குட்டியும் நிரப்பிடணும், விவசாயத்தையும் கெடுத்துடணும். எதுக்கு இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாரு அவர்? புரியுதுங்களா? அந்த விவசாயத்தை கெடுத்துட்டா ஒரு டைமில் வந்து என்னுடைய வயசு வந்து 5 வயசு. என்னுடைய அப்பா வந்து ரெசிடென்ஸுக்கு இதுக்கெல்லாம் வண்டி மாடு ஓட்டி போய் அரிசி நெல் மொத்தமே தள்ளி எம்எல்ஏவிலேருந்து எம்பியிலேருந்து மொத்த பேருமே இங்கே இருக்க ஏற்றுமதி அரிசி தான் அங்கே சாப்பிட்டாங்க. புரியுதுங்களா? சாப்பிடும்போது இந்த விவசாய கரிசல் நிலத்தையும் விவசாயத்தையும் அழிச்சிட்டிங்கன்னா எங்கேருந்து நீங்கள் பொருளாதாரத்தை கண்டுபிடிப்பீங்க? எங்கேருந்து நீங்கள் உணவு பொருளுங்களை தயார் பண்ணி எப்படி எடுத்துன்னு போவீங்க? நாட்டோட வளர்ச்சிக்காக வந்து இங்கே வந்து விமான நிலையம் அமைக்க போகிறோம், அதான் நாட்டோட வளர்ச்சி ஆகும்னு சொல்கிறாங்க. நாட்டோட வளர்ச்சி அமைக்க போகிறோன்னு சொன்னால் விவசாயத்தை அழிச்சிட்டு எங்கேருந்து நாட்டோட இது விமானம் அமையும்? வளர்ச்சி நீங்கள் விமானத்தை அமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. விவசாயத்தை கெடுத்துட்டு அப்புறமா அந்த ஏற்றுமதியை எங்கேருந்து கொள்முதல் பண்ணுவீங்க? அதை சொல்லுங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து மக்கள்கிட்ட அதாவது திமுக கிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்களா? ஏதாவது பாசிட்டிவாக ரிசல்ட் தான் வந்திருக்கீங்களா? எங்களுக்கு வந்து திமுக கிட்ட வந்து கோரிக்கைலாம் வரல. ஏன்னா இந்த கைனி எடுக்க போகிறேன், இந்த மேனையை தூக்க போகிறேன், இந்த வீட்டை இடிக்க போகிறேன், இந்த மாதிரி கோரிக்கை தான் வருதா தவிர எங்களுடைய கோரிக்கை வந்து என்ன சமாச்சாரம்னு சொல்லிட்டு சொல்லவே முடியலங்க ஐயா. சீமான்லாம் பேசுனது வந்து எப்படி தெரியுங்களா ஐயா? இந்த வந்து ஒரே ஒரு கருத்து கணிப்பில் எந்த வண்டி வந்தாலும் இந்த கரிசல் நிலையத்தை தூக்கிறதுக்கு அவன் யார்? இந்த கரிசல் நிலம் போயிடுச்சுன்னா விவசாயத்தையே அழிச்சிட்டிங்கன்னா கொள்முதல் பண்ணுறது யார்? அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பில் நிறைய பேசினார். சீமான் பேசினார். சீமானுக்கு அப்புறமா இவர் வந்தார். யார்? வேல்முருகன்ற ஒரு ஐயா வந்தார். வேல்முருகன்ற ஐயா வரும்போது விவசாயத்துக்கு நான் முக்கியத்துவமாக பாடுபடுறேன், இந்த விவசாயத்தையே கொள்முதல் பண்ணக்கூடாது, நீங்கள் கொள்முதல் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து வேல்முருகன் ஐயாவும் பேசினார். பேசிட்டு போயிட்ட பிறப்பாடுக்கு அதுக்கு பிறகு யார் நம்ம திருமாவளவன் வந்தார். அந்த மீட்டிங்கில் போய் கன்சிக்கல ஐயா. அது ஆமாங்க ஐயா. எப்படி பேசுதுன்னு சொன்னால், நான் காப்பாற்றி கொடுக்குறேன், எந்த ஒரு அலட்சியம் படாதீங்க, எந்த ஒரு இதுவும் அவதியும் படாதீங்க, எந்த ஒரு இதுவும் கஷ்டத்தையும் வச்சுக்காதீங்க அப்படின்ற ஒரு குறிக்கோளில் பேசுதுங்க ஐயா. குறிக்கோளில் பேசும்போது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வேணும், பொருளாதாரம் வேணும், என்னுடைய வீடு வேணும், என்னுடைய இதுவும் வேணும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இறங்கி 925 நாளோ 27 நாளோ போராடினுக்கிறோங்க ஐயா. அந்த போராட்டத்துலேயும் வந்து நாங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கில் நிற்கிறோம். அந்த ஸ்ட்ராங்கில் நிற்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ பண்ணுங்க ஐயா, இந்த மாதிரி சமாசாரங்க ஐயா. இந்த மாதிரிலாம் வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு நீங்கள் வந்து விமான நிலையத்தை அமிச்சிங்கன்னா நீங்கள் விளங்க மாட்டீங்க. எப்படி வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு விவசாயத்தை அழிச்சிட்டு நீ ஏர்போர்ட் எடுத்துன்னு வந்தீங்கன்னா நீங்கள் விளங்க மாட்டீங்க. ஒரே ஒரு இடம் 455 ஏக்கரா இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. இல்லை எத்தனையோ காடு மலை இருக்குது, அந்த காட்டு மலையில் அமைச்ச பிறப்பாடுக்கு இதனுடைய தகவல் ஏன் கிராமத்து மக்களையே நீ கொச்சல் பண்ணின்னு இருக்கிறீங்க? கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஐயா? இன்றைக்கி எனக்கு ஒரு 3 ஏக்கரா இருக்குதுங்க ஐயா, நான் விட்டு கொடுத்துட்றேன் ஐயா.
ஏர்போர்ட்டுக்கோசம் விட்டு கொடுத்துட்றேன். 10 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு அந்த 3 ஏக்கராவை எனக்கு வாங்கி கொடுத்துட்டு இது நான் கட்டி வச்சுக்கிற வீடு மாதிரி கட்டி கொடுத்துட்டு எடுத்துன்னு போங்க சொல்லுங்க ஐயா. புரியுதுங்களா? இந்த குறிக்கோளில் அப்படியே இருந்தோம்னா எப்படிதுங்க ஐயா நடக்கும் இது? ஏங்க ஐயா, காடு மலை இல்லையா? பிரதேசம் இல்லையா? இல்லை சும்மா இருக்கிற இடம் இல்லையா? ஏன் இந்த விவசாயத்தை அழிக்கணும்? நீங்கள் விவசாயத்தை அழிக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க ஐயா? விவசாயத்தை அழிக்கிறதுனால உங்களுக்கு என்னங்க ஐயா? ஐயா, கெடுதல் எதுனா இருக்குதுங்களா? விவசாயத்தை அழிச்சிட்டிங்கன்னா பொருளாதாரம் எங்கேருந்துங்க ஐயா வரும் சொல்லுங்க ஐயா? நான் பொதுப்படியாக கேட்குறேன். பொருளாதாரத்தில் அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வரும் அந்த நிலமை? ஏற்றுமதி பண்ணுவீங்களா? தபாருங்க ஐயா, இப்போ வச்சுக்கிற விவசாயம் என்ன தெரியுமா? அந்த விவசாயம் கவர்மெண்ட் கமிட்டி எடுக்குது. கமிட்டி எடுக்கும்போது அந்த கமிட்டியில் என்ன பண்ணுறது? அந்த கமிட்டியில் போயிட்டு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ரேட்டு விவகாரமாக போட்டு வரோம். அந்த கமிட்டி நெல் எங்கே போகுதுங்க? கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது. அந்த கவர்மெண்ட்டே இந்த விவசாயத்தை அழிச்சிட்டா அப்புறம் எந்த நெல் தான் வருங்க ஐயா சொல்லுங்க ஐயா? அந்த கவர்மெண்ட்டு இந்த விவசாயம் நிலத்தை அழிச்சிட்டா இந்த கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வரும் பொருளாதாரம் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க ஐயா. அந்த கவர்மெண்ட்டில் என்ன தெரியுங்களா? எங்களை மாதிரி விவசாயம் வச்சு தான் அந்தந்த தமிழ்நாட்டுக்கோ இல்லை கர்நாடகாவோ இல்லை எதுக்கோ ஒரு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதுதான் ஐயா. நல்லது நடக்கட்டும். இது நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றிங்க ஐயா, நன்றி. ஆனால் இவ்வளோ நாளாக போராட்டங்கள் கிட்டத்தட்ட 1000 நாட்கள் கிட்ட. ஆமாம். போராட்டங்களுக்கு ஏதாவது தீர்வு வருது மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா தலைவரும் போயிருக்காங்க. இது லாஸ்ட் டைமில் இப்போ விஜய் தலைவர் பண்ணார். ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் வருகைக்கு அப்புறம் எப்படி எல்லா மீடியாவுமே பரந்தூரை பற்றி பேச வேண்டிய ஒரு இதை ஏற்படுத்தி விட்டார். ஆமாம், அது உண்மைதான். இவ்வளோ நாள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இப்போ கொஞ்சம் எல்லா இடத்துலையும் நல்லா பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு எங்கள் போராட்டம். மக்கள் விஜய் வருகை பற்றி மக்கள் என்னென்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா அந்த போராட்டங்கள் எங்கே ஒரு இடத்துல சும்மா நடந்துருக்கு அப்படின்னு ஒரு பேச்சாவே ஏதோ ஒரு மூலையில் ஒரு பேப்பரில் ஒரு மூலையில் ஒரு செய்தியாக இருந்தது. எல்லா இடத்துலையும் தலைப்பு செய்தியாக விஜய் மாற்றிட்டாருங்க. ஆமாம், அவர் வந்தோன்னா தலைப்பு செய்தியாக மாறிடுச்சு. இப்போ எல்லா அரசியல் தலைவர்களாம் இப்போ எங்கள் ஊருக்கு வரத்துக்கு போராட்டத்தை கலந்ததுக்கு இப்போ முன் வராங்க. எப்போ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா? முடியும்னா அரசு தான் முடிவு பண்ணணும். அது எங்கள் ஊர் விமான நிலையம் வேணாம், அது வேணான்னு சொல்கிறாரு. வளர்ச்சிக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிராமத்தாச்சு ஒரு விவசாயத்தாச்சு வளர்ச்சி உண்டுங்களா? மொத்தம் எத்தனை கிராம மக்கள் நான் போராடுறீங்க? மொத்தம் 13 கிராம மக்களும் போராடுறோம். மெயினாக ஏகனாபுரம் போராடுது. ஏகனாபுரம் பஞ்சாயத்தே போகுது. பக்கத்தில் மேலேரி இருக்குது. இந்த பக்கம் நாகப்பட்டு, நெல்வாய், பரந்தூர், தண்டலம், நாகப்பட்டு, இது அக்கமாபுரம், வளத்தூர், இடையார்பாக்கம், குணகரம்பாக்கம். இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு வேறு இடம் கொடுக்குறது அந்த மாதிரி சொல்லிருக்காங்களா? நாங்கள் அந்த ஆப்ஷனுக்கே நாங்கள் போகலைங்களே. எங்களுக்கு எங்கள் கிராமம் தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் இல்லை சுற்றிக்கிற வளர்ச்சி ஆகிட்டுக்குது. இதனால் ஏர்போர்ட் வருதுன்னு சொல்கிறதுனால அவங்க லேண்ட் வேல்யூ பெரிய முதலாளிகளாம் இடம் வாங்கி போட்டு அவங்க ரேட்டு ஏற்றிட்டுருக்காங்க. பழத்தை நாங்கள் வச்சு சாப்பிட முடியுங்களா? பழத்தை வச்சு நாங்கள் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட முடியும்? எங்களுக்கு எங்கள் விவசாயம் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 50,000 இருந்தால் போதும். வருஷத்துக்கு எனக்கு 50,000 இருந்தால் போதும். எங்கள் குடும்பத்தை எங்கள் குழந்தை குட்டிங்களை எல்லாருமே காப்பாற்றிடுவோம். ஆமாம். எங்களுக்கு ஆதரவு தான் பேசியிருக்காரு. ஆதரவு தான் அதெல்லாம் விவசாயத்துக்கோசம் அவரும் போடுறாரு. சீமான் அண்ணனும் போடுறாரு. அண்ணன் விஜய் வந்தார், அவரும் நமக்கோசம் போடுறாரு. திருப்பி வரவும் போகிறாருங்க, வராருன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவர் பேச்சில் தெரிஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார். சீமானோட அரசியல் என்ன பார்க்குறீங்க? விவசாயத்துக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. விவசாயிகள் அடிச்சுட்டு எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறாரு. அது உண்மை தானே. அது
விவசாயத்தை அழிச்சிட்டு வளர்ச்சி உண்டுங்களா சொல்லுங்கள். ஆனால் கட்சியில் அது இந்த டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இல்லை, அங்கே வந்து சீமான் வந்து அரசியல் பண்ணுறாரு. இப்போ சொல்கிறது யாரோட சொல்லி அரசியல் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ இங்கே நாங்களே இருக்கிறோம், உள்ளே இருக்கோம், எல்லா அரசியல்வாதியும் எங்கள் உள்ளே இருக்கிறாங்க.